அதிமுக என்றாலே அவர்தான் தலைமை. அதிமுக மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் முதலமைச்சர் அப்படின்றவர் எடப்பாடி. இந்த கேள்விக்கே இடம் இல்லைங்க. இதுல மாற்று சிந்தனைகள் கூட்டணி வரவே முடியாது. 2021 மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஏன்னா கொஞ்சம் வாக்கு தான் ஆட்சி வந்தது. ஒரு மாதிரி தோல்வியா இல்ல, உண்மையாதாங்க. அதான் உண்மை. கொஞ்சம் நம்ம முன்னாடி பார்த்தோம்னா 2016 தனித்து போட்டிட்டு 136 தொகுதிகளை அதிமுக ஜெயிச்சிச்சு. அதன் பிறகு நம்ம 2019 இல்ல 21 கம்பேர் பண்ணும்போது பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலே அதிமுக சரிஞ்சிச்சுன்னு நம்ம பார்க்க முடியாதா? இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. சிறுபான்மை மக்களை மிரட்டுவது, பாஜக வந்துவிடும் தாண்டி வேறு எந்த நோக்கமும் திமுகவுக்கு நிச்சயமா கிடையாது. அப்போ பாஜகவுக்கு அப்ப இந்துக்கள் மட்டும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படி. டிடிவி தினகரன் சமீபத்தில் சொல்லியிருந்தாரு, திமுக இந்த அளவுக்கு வெற்றி பெறதுக்கான காரணமே இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்படி சொல்லக்கூடிய தினகரன் நோக்கம் அதிமுக கூட்டணி பலமா இருக்கு. மிக பலமா இருக்கு. நீங்க இப்ப பலமா இருக்கா? இப்ப பலமா இருக்குங்க. இன்னும் வரக்கூடிய போது மிகப்பெரிய பலம். நான் சொல்லுங்க, இந்த ரெண்டு கட்சி இருந்தாலே வெற்றி உறுதி. சார், அதிமுக அப்புறமா ஒரு பலமான கட்சி நீங்க எதை சார் சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க. இல்ல, அதிமுக பிஜேபி பலம் இல்லைங்களா? சரி, பிஜேபி. அதுக்கப்புறம் திமுக யார் சொல்லுவீங்க? திமுக காங்கிரஸ் இருக்காங்க, விசிக இருக்காங்க, ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்காங்க, மதிமுக இருக்காங்க. விஜய்க்கு ஆட்சியில் இருக்கிறது திமுக. எனவே அதை வீழ்த்தி விட்டு நான் வருவேன்னு சொல்றாரு. அது அதுக்கான ஒரு வாய்ப்பு தான், பேசக்கூடிய வாய்ப்பு வரும். இல்லை அதிமுக சொல்ல முடியுமா? ஆட்சியில் இல்லை. அப்போ ஆட்சியோட கட்சியை நோக்கி அவர்களை வீழ்த்தி விட்டு நான் வருவேன் போது அப்படி சொல்றீங்க. அதுதான். ஆனால் ஒருபோதும் நடக்காது. அதிமுக தான் வெல்லும். எத்தனை விஜய் வந்தாலும் நடக்காது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக ஆதரவாளர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க? நலமா இருக்கு சார். இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய தீர்மானங்களை நிறைவேற்றியிருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியது, கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை அப்படின்ற ஒரு விஷயத்தை அதில் குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. குறிப்பாக அது யாருக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு? எல்லோருக்குமான செய்திங்க. ஏன்னா எப்பவுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக பெரிய இயக்கம், 31 ஆண்டு காலம் நாட்டை ஆண்ட கட்சி. எனவே அதிமுக தான் தலை வாங்குங்க. இது யாரெல்லாம் அல்லது நான் எங்கள் தலைமையில் ஆட்சி என்று சொல்கிறாங்களோ அல்லது விரும்புகிறாங்களோ அதெல்லாம் ஒரு பொய்யான மாயை என்பது எல்லாம் தெரியுங்க. அதனால அதிமுக தெளிவுபடுத்துது. அதிமுகவை தாண்டி எந்த தலைமையோடும் அதிமுக சேர்ந்து பயணிக்காது. அதிமுக தான் தலை வாங்கும். இல்லை, அதிமுக தலைமை. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றதுலயே இன்னும் குழப்பம் இல்லை. எந்த குழப்பம் இல்லைங்க. அதிமுக பொதுச் செயலாளர் தான் எப்பவுமே தலைமை. யார் தாங்கிறாங்களோ அந்த இயக்கம் தான் முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருக்குங்க. அந்த வகையில் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர். எந்த மாட்டுக்கிறதுமே இல்லை. அந்த கூட்டணி கட்சியான பாஜக அதை ஏற்றுக்கலையே. இல்லை, ஏற்றுக்காம யாருமே கிடையாதுங்க. திரு அமித்ஷா அவர்கள் சென்னை இந்த கூட்டணியை உறுதிப்படுத்திய போது மிக தெளிவாக அவர் சொன்னார், அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அதுதான் உண்மை. தலைமைன்னு சொன்னார் அதிமுக. திரு பழனிசாமி அதன் பிறகு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியிலுமே அதிமுகல இருந்து ஒருத்தர் அதிமுக சொன்னாலே அவர் தான். யாருக்கு முடியுங்க? அதிமுகவே அவர் தானே. அவர் தான் அதிமுக. இப்போ நாங்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க? மாட்டுக்கருத்தே இல்லைங்க. அதிமுக என்றாலே அவர் தான் தலைமை. அதிமுக மாட்டுக்கருத்து இல்லை. ஆனால் முதலமைச்சர் அப்படின்றவர் எடப்பாடி. இந்த கேள்விக்கே இடம் இல்லைங்க. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் முதலமைச்சர் வேட்பாளர். இதில் மாட்டு சிந்தனைகள் கூட்டணி வரவே முடியாது. குறிப்பா இப்போ எடப்பாடி அவர்கள் இந்த பொதுக்குழுவில் கூட்டணி தொடர்பாக குறிப்பாக பாஜகவோட சேரும் பொழுது நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. குறிப்பாக ஸ்டாலின் அவங்களாம் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கூட்டணி கணக்குகள் தொடர்பாக சில விஷயங்கள் பேசியிருந்தார். குறிப்பாக 2019 நாங்கள் 2 எம்எல்ஏ தான் ஜெயிச்சோம் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் பார்த்தோம். அதன் பிறகு 75 ஜெயிச்சிட்டோம். இப்போ நாங்கள் 2 பேர் கூட்டணி அமைச்சோம்னா 85 தொகுதிகளில் ஜெயிப்போம். அதன் பிறகு 215 தொகுதிகளை ஜெயிப்போம். அப்பவே அவ்வளோ ஜெயிச்சிருக்கோம்னா இப்போ 215 தொகுதிகளை ஜெயிப்போம். இந்த கணக்கு முதல்ல சரியானதா? முதல்ல அதாங்க, இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒன்று தமிழ்நாட்டில் திமுக பொய் பிரச்சாரம் செய்தது, அதிமுக எதிராக, பிஜேபி எதிராக. அப்படி இருந்தும் கூட அன்றைக்கு அதிமுக தோல்வியை தழுவினாலும் 2021 மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஏன்னா கொஞ்சம் வாக்குகள் தான் ஆட்சி வந்தது. அப்போ சட்டமன்ற தேர்தல் ஒரு மாதிரிகரமான தோல்வியா? இல்லை, உண்மையாதானுங்க. அதான் உண்மை. இப்போ நீங்கள் ஒரு 3% வாக்குங்கிறது அதான் உண்மை. நீங்கள் ஒரு 2 லட்சம் வாக்கு கூடுதல் பெற்றிருந்தா ஆட்சி அதிமுக தான். இப்போ நீங்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 234 தொகுதி உட்பட்டதில் 2 பேர் மட்டுமே அதிகமாக அதிமுக வாங்கியது. ஆனால் 2 ஆண்டுகள் வந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வாக்கு அதிமுக வாங்கன்னு சொன்னால் முதலமைச்சர் யார் என்று வருகிற போது மக்கள் தெளிவாக ஓட்டு போடுறாங்க.
அப்போ அந்த வகையில் 2024 தனியாக அதிமுக போட்டிடுறது, பிஜேபி தனியாக நின்றது. இப்போ ரெண்டையும் கூட்டும்போது கிட்டத்தட்ட வாக்கு நெருங்குதுங்க. இதுவே ஆட்சிக்கு அச்சா இருந்தேன். இப்போ நீங்கள் 26 பாருங்க, 210 தொகுதிக்கு மேல் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக வெல்லும். அதனால தான் பிஜேபி மட்டும் மையப்படுத்தி திமுக புதிய அரசியலை தொடர்ந்து கையெழுத்து செய்து நிச்சயமாக அது மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டாலின் ஆட்சியோடும் திரு எடப்பாடியார் ஆட்சியோடும் மக்கள் ஒப்பிட்டு பேசுகிற போது நிச்சயமாக எடப்பாடியார் ஆட்சி மிகச்சிறப்பான ஆட்சி என்று இப்போ பேசுறாங்க. இந்த பாஜக எதிர்ப்புன்றது திமுக சும்மா சொல்றாங்க. இல்லை, அது சும்மா சொல்றாங்க. நீங்க அப்படி எதை வச்சு சொல்வீங்க நீங்க? இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கிற போது மத்தியில் பிஜேபி ஆட்சி, மாநிலத்தில் அதிமுக ஆட்சி, எத்தனை திட்டங்கள் வந்ததுங்க? கல்லூரிகள் வந்தது, மருத்துவர்கள் வந்தது, காலனி பங்கு வந்து எத்தனை வந்ததுங்க? 5 புதிய மாவட்டம் வந்தாங்க. இந்த மாதிரி மக்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு எதையுமே செய்யாமல் திமுக வெறுமனே வாய்ச்சால் விட்டு கொண்டு மத்திய அரசை விரோதித்து மத்திய அரசை பேசி இது திமுக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாம் ஒன்றிய அரசு கிட்ட கேட்டா அவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்களோ? இல்ல, நீங்க எப்பவும் மோதல் போக்கோடு நீங்க காலங்காலமா அது காங்கிரஸோ பிஜேபி மோதல் போக்கு கையாண்டினா நிச்சயமாக உறவு முறை சீராளினா நடக்காதுங்க. நீங்க சண்டை கட்டி வாங்குறதுக்கும் ஒரு இணக்கமாக வாங்குறதுக்கு நமக்கு தேவை மக்களை தான் செய்யணும். எதுக்காக ஆட்சி அந்த காலத்துல அதிமுக அந்த மோதல் போக்கெல்லாம் எதுவும் கடைபிடிக்கலையா? ஒன்றிய மோதல் போக்குன்னா செய்ய வேண்டிய இடத்துல செய்யலாமுங்க. எதுக்கெடுத்தாலும் மோதல் போக்கு பண்ணிட்டு பாதிக்கிறது மக்களுங்க. இப்ப ஸ்டாலின் குடும்பம் இதெல்லாம் பாதிக்குங்களா? பொருளாதார யார் பாதிப்பு? நான் பாதிப்பேன், நீ பாதிப்பீங்க, அந்த குடும்பம் பாதிக்குமா? அப்போ மக்களுக்கு தான் பிரச்சனை. அப்ப அந்த மக்கள் புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் பணம் கொடுப்போம். இதெல்லாமே தமிழ்நாடு எல்லாமே புதிய கல்விக் கொள்கை சொல்லுங்க. வேளாண் சட்டங்கள் கூட வரவே கூட சட்டம் தான். வேண்டும் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் அதை வந்து முடக்கி வச்சாங்க. இப்போ புதிய கல்விக் கொள்கை சரியானதா? ஆனா திமுக இதை சொல்லி இப்படி சொல்லி மத்திய அரசு எடுத்து இதை வைத்தே சிறுபான்மை வாக்களை முழுதாக பெற வேண்டும். இந்த நோக்கங்க. இதை தாண்டி எந்த பெருநோக்கம் இல்லாமல் திமுக செய்கிற அரசியலால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டது. பாஜகவை எதிர்க்கிறதுன்றது சிறுபான்மை மக்களுக்காக தானா? அப்போ எந்த காரணமே இல்லைங்க. சிறுபான்மை மக்களை மிரட்டுவது, பாஜக வந்துவிடும் தாண்டி வேறு எந்த நோக்கமும் திமுகவுக்கு நிச்சயமா கிடையாது. அப்போ பாஜகவுக்கு வந்து அப்ப இந்துக்கள் மட்டும் ஓட்டு போட்டுருவாங்க. அப்படி பாஜக பண்ணவே இல்லை. இப்ப நீங்க வடமாநிலம் எடுத்துங்க, மத்திய ஆட்சி வருமா எடுத்துங்க, அவங்க முஸ்லீம்களும் ஓட்டு போட்டு வந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பை உருவாக்க நீங்க சொல்றது. இப்போ திமுக வந்து சிறுபான்மையினர் ஓட்டுக்காக தான் பாஜகவை எதிர்க்காங்கன்றீங்க. அப்ப இந்துக்கள் எல்லாருமே வந்து அப்ப பாஜகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க தமிழ்நாட்டுல? அப்படி இல்ல, இந்துக்களும் திமுக ஓட்டு போடுறாங்க. ஆனா சாலிடா ஓட்டு போடுறது, மொத்தமா வாக்களிப்பது சிறுபான்மை மக்கள், குறிப்பா இஸ்லாமிய சமுதாய மக்கள். அவர்கள் வாக்கை வாங்குவதற்காக அவர்கள் கையில் வைத்திருக்கிறது பொம்மை தான், ஒரு முகமூடி தான் அந்த பிஜேபி மோடிங்கிறது. ஆனா இந்தியா முழுவதும் அந்த பிஜேபியால அந்த மோடியால என்ன மோசம் நடந்துச்சுங்க? எதுவுமே இல்லாமல் தமிழ்நாட்டை மட்டும் தனித்துவமாக காட்டுகிறது. இந்தியாவிலிருந்து பிரிந்து ஒரு நாடாக்குற மாதிரியே தமிழ்நாட்டை காட்டுகிறது திமுக. எனவே தான் இது மோசமான ஒரு நிர்வாக சீர்கேடு, நிர்வாக சிக்கல். இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுக. ஆனால் சார் நீங்கள் இப்போ இப்படி ஒரு கணக்கு சொல்லியிருந்தீங்க சார். ஆனால் கொஞ்சம் நம்ம முன்னாடி பார்த்தோம்னா 2016 தனித்து போட்டியிட்டே 136 தொகுதிகளை அதிமுக ஜெயிச்சிருச்சு. ஆனால் அதன் பிறகு நம்ம 2019 இல்லை 21 கம்பேர் பண்ணும்போது பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலே அதிமுக சரிஞ்சிருச்சுன்னு நம்ம பார்க்க முடியாதா? இல்லைங்க, 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி. இன்னொன்று மத்தியில் மோடி மீது பொய்யாக கட்டமைத்த ஒரு அரசியல் சூழ்நிலை, இதெல்லாம் சேர்ந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியோடைய நீங்கள் மற்றபடி மாறி மாறி அதிமுக வென்றது தோற்றது மறுக்க முடியாது. ஆனால் 2016 மிகப்பெரிய ஒரு தனியாக வெற்றி தான். ஆனாலும் கூட 2021 வென்றிருக்க வேண்டும். காரணம் அது உட்கட்சி சொல்லிருந்து குழப்பம்தான். தினகரன் ஒருவரும், சசிகலா ஒருவரும், ஓபிஎஸ், அப்போ மழை உட்கட்சி பிரச்சனை. ஏன்னா மொத்தமாக இது எல்லாவற்றையும் சுமக்க வேண்டிய அதிமுக இருந்ததுங்க. ஆனால் 26 நிலைமை இல்லை. ஏன்னா திமுகவை ஆட்சியில் அமர்த்தி பார்த்துட்டோம். நாங்கள் வந்தால் இப்படி எல்லாம் செய்வோம் என்று சொன்னாங்க. வந்தவரை ஒன்றுமே செய்யலைங்கிறதா. அப்போ இலகுவான வெற்றிக்கு வாய்ப்பு 26 உண்டுங்க. ஆனால் இன்னும் நம்ம பார்க்கும்பொழுது அந்த பாஜக எதிர்ப்புன்றது வந்து இன்னும் இருக்கு தானே, அதை நம்ம வந்து மறுக்க முடியுமா? பாஜக எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிட்டு இல்லை. அதாவது இருக்கு, ஆனால் இல்லைங்க மாதிரி தான். அதாவது இருக்கிற மாதிரியே நீங்கள் 21 சொன்னாங்க, சொல்லாமல் இல்லை. ஒவ்வொரு மத்தியில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் ராகுல் காந்தி வர வேண்டும் என்று மக்கள் விரும்பினாங்க, மோடியை காட்டிலும். ஆனால் மாநிலத்தில் எடப்பாடியார் வர வேண்டும் விரும்பினாங்க. நீங்கள் பிஜேபி மீதான ஒரு கட்டமைப்பை உருவாக்கினாலும் கூட அது இப்போ பொய்த்து போய்விட்டது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா அந்த அணி ஒரு பெரிய வாக்கை வாங்கிச்சு, மறுக்க முடியாது. அப்போ இந்த 2 அணியும் சேர்க்கிற போது மிகப்பெரிய வெற்றியை பெறுங்க. அப்போ இதை பெறக்கூடாது என்பதற்காக தான் அச்சத்தில் பயத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த கூட்டணியை சேர்ந்து கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறாங்க. இனியே நடக்காது. ஜெல்லாகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் 2+2ன்றது வந்து 4 தான் இருக்கணும் அவசியம் இல்லை, அது வந்து மைனஸா கூட போக வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த அடிப்படையில் இபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சேர்த்தா வந்து 41% எந்த அடிப்படையில் சொல்றாரு? நீங்க ஜெல் ஆகுது ஆகலைங்கிறதெல்லாம் வந்துங்க பத்திரிகைகளும் ஊடகங்களும் வழிபடுற செய்தி.
இப்போ நீங்கள் மிக தெளிவாக பிஜேபி நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும், அதிமுக அதுதான். இப்போ நீங்கள் திமுக சொல்லுங்கள், இப்போ மதிமுக என்ன வாக்கு இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி என்ன வாக்கு இருக்குது, அங்கே யார் ஒவ்வொரு கட்சி சொல்லி பாருங்க. எல்லா கட்சியுமே வேலோட சின்ன சின்ன கட்சி தான் இருக்கு. வாக்கெல்லாம் யாரும் கிடையாது, திமுகவை தவிர யாருக்குமே கிடையாது. இங்கே அதிமுகவுக்கு பெரிய வாக்கு உண்டு, பிஜேபிக்கும் பெரிய வாக்கு உண்டு. அப்போ இந்த இரண்டு கட்சியும் இணைகிற போதே மிகப்பெரிய வெற்றியை அதிமுக கூட்டணி பெறுங்க. நீங்கள் அதனால இந்த இரண்டு கட்சியிலும் ஒன்றாக இணையவில்லை, ஜெல்லாகலன்னு சொல்லி இது ஒரு பிரச்சாரமே பண்ணுறாங்க. அதிமுக பிஜேபி வலிமையாக ஒற்றுமையாக தெளிவாக இருக்காங்க. திமுகவையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். ஏன்னா 24 வெளியே போன பிறகு உண்மையிலே இரண்டு கட்சி தொடர்களுமே மனம் விட்டு வருத்தப்பட்டாங்க. இப்போ அந்த வருத்தம் மறைந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதனால 26 எந்த சங்கடமும் இல்லைங்க, யார் என்ன சொன்னாலும் சரி. ஏன்னா 2016 அம்மா சொன்னாங்க, ஊடகங்களும் பத்திரிகைகளும் திமுக வெல்லும்னு சொன்னாங்க. அதிமுக தனியாக இருக்கிறது, திமுக வலிமையான அழிவாக நிற்கிறது சொல்லும்போது வென்றது அதிமுக தான். எனவே பொய் பிரசாரங்களை முறியடித்து அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும். ஆனால் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதுல இபிஎஸ் ரொம்ப குறியா இருக்காரா? ஏன்னா அவரோட நடவடிக்கையும் சரி. ஏன்னா டிடிவி தினகரன் சமீபத்தில் சொல்லியிருந்தாரு, திமுக இந்த அளவுக்கு வெற்றி பெறதுக்கான காரணமே வந்து இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்படி சொல்லக்கூடிய தினகரன் நோக்கம் என்னங்க? அவர் நடத்துகிற கட்சிக்கு என்ன நோக்கம் இருக்குது? அப்போ எனக்கு புரியல. அவர் சொல்கிற வார்த்தை முதல்ல அவரால் அந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கணும். அவராலே எது முடியும், அவர் யாரோட சேர்ந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நிலையில் இருக்காரு. அவர் சொல்ல கருத்தெல்லாம் தேவையற்ற விவாதங்க. அதாவது அதிமுகவுக்கு வாழ்நாள் எதிரி திமுக தான். தமிழ்நாட்டில் எந்த கட்சியோடும் அதிமுக கூட்டு வைக்குங்க, திமுக மட்டும் வைக்காது. அப்படிங்கிற போது தினகரன் சொல்வது ஒரு பொய்யான வாதம். ஏன்னா அவர் வெற்றிக்காக என்ன பண்ணியிருக்காரு எடப்பாடி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. என்ன பண்ணணுங்க? திமுகவை ஆரம்பத்திலிருந்து கடுமையாக எடுத்து மக்கள் விரோத செயலை எல்லாம் அம்பலப்படுத்தி கொண்டு மக்கள் எந்த அளவில் பாதிக்கப்படுறாங்களோ அதையெல்லாம் பிரச்சாரமாக கொண்டு சென்று இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மக்களே வெறுக்கிற அளவுக்கு திமுகவை வெறுக்கிற அளவுக்கு பிரச்சாரம் பயன்படுது. முதல் எதிர்கட்சியா அதிமுக வந்து இருக்கா? நீங்க சிறப்பாக செயல்படுறீங்க. நீங்க டங்ஷன் விஷயம் எடுத்துங்க, காவிரி பிரச்சனை எடுத்துங்க, நீங்க முல்லை பெரியார் எடுத்துங்க, இல்ல வந்து நீட் பிரச்சனை எடுத்துங்க, எல்லாவற்றிலும் அதிமுக தன்னுடைய பார்வையை சரியாக செயல்பட்டுருங்க. நீங்க இது ஒரு ஊடகத்தினுடைய கட்டமைப்பு இல்லையா? நீங்க உண்மையில் வந்து ஊடகங்கள் மட்டுங்க திமுக கைவிடுதுன்னா திமுக எப்பவோ காலியா இருக்கு. ஊடகம் தூக்கி போட்டு இன்னைக்கு அந்த அதிமுக ஸ்பேஸை தாவேக்கா வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கு. நீங்க எந்த ஸ்பேஸுமே இல்லைங்க. ஏன்னா அம்மா மறைந்த பிறகு இந்த கட்சியே அழிவுன்னு சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி அங்க அவர் வந்துட்டாரு, அந்த இடத்தை நிரப்பிட்டாரு. அவர் நிரப்பிய இடத்தை யாரெல்லாம் பிடிக்க ஆசைப்பட்டாலும் 24 அந்த இடத்தை பிடிச்சிட்டாரு. அதிமுகவுடைய அந்த ஸ்பேஸை பிடிச்சிட்டாரு. எதிர்கட்சியா அப்படின்ற அந்த கேள்வி. எதிர்கட்சி என்று சொன்னால் நீங்க சட்டப்படி சொல்ல, அதாவது உண்மையிலே நியாயப்படியும் மிக சரியாக அழுத்தம் கொடுத்தீங்க. ஸ்டாலின் நீங்க பேசுறது கேட்டுப்பீங்க பொதுக்குழுல, ஸ்டாலின் தூங்காத இரவுகளுக்கு காரணமே அதிமுக தான். பொதுச்செயலாளர் எடப்பாடி தான். டங்ஷன்ல சட்ட ஒழுங்கு சிக்கல்ல தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் இதுவரை எந்த முதல்வரும் பேசாத 2.5 மணி நேரம் பேசினார். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்டாலினுக்கு முள்ளா குத்துச்சுங்க. ஏன்னா அவர் பேச முடியல. ஏன்னா இவர் வந்து ஒரு கிராமத்துக்காரர், ஒரு விவசாயி, ஒரு அமைச்சராக இருந்தவர், என்ன தெரியும் நினைச்சாங்க. பின்பலம் இல்லாத ஒரு சாதாரண மனிதர். ஆனால் இவரால் இவ்வளவு நுணுக்கமாக இவ்வளவு ஆழமாக தெளிவாக பேச முடியும் என்பதை எடுத்துக்காட்டின் விளைவாக அச்சப்பட்டு தான் ஸ்டாலின் பேச பயப்படாரு. துரைமுருகன் சீனியர் மினிஸ்டர் எல்லாமே இருக்காங்க. ஆனாலும் கூட அத்தனை பேரையும் சமாளிக்கக்கூடிய ஒற்றை தலைவராக எடப்பாடியார் நீங்க பார்த்துருப்பீங்க. இது ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியுங்க. ஆனால் ஒளிபரப்பில் வெளியில இப்போ டங்ஷன்ல எடுத்துக்க தெரியாம ஒளிபரப்புனாங்க. அந்த செய்தி நாடு பூரா பரப்பி தான் அந்த டங்ஷன் நிப்பாட்டினாங்க. அதனால இது போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்வதை ஊடக தயவுசெய்து நிறுத்துவாங்க. இல்லை சார், ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, 2021 வந்து 3% தான் எங்களுக்கும் அவங்களுக்குமான வித்தியாசம்னு. ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் டிடிவி தினகரன் சொல்கிற விஷயம் என்னன்னா, இப்போ டிடிவி தினகரன் அவரும் வந்து ஒரு 5% வாக்குகளை பிரிக்கிறாருன்னு பொழுது இப்போ எடப்பாடி அவர்கள் மறைமுகமாக திமுகவுக்கு தானே இங்கே வந்து அட்வான்டேஜ் வந்து உருவாக்குறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு நியாயமானது தானே? அவருக்கான வாக்கு 1% குறைஞ்சிச்சுங்க. வாக்குல இல்லைங்க. போன தேர்தல் பாருங்க, 2021 அவர் சுட்டி காட்டாரு திமுக இவ்வளவு வெற்றிக்கு எடப்பாடி தான் காரணம்ன்றாரு. நீங்க அதாவதுங்க அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேறீங்க. திமுக ஆட்சியில் இல்லை, எதிர்கட்சி. நாங்கள் வந்தால் எவ்வளவு செய்வோம் போது மக்கள் நம்பினாங்க. இப்போ 10% வாக்குகளை கூடுதலாக அதிமுக பெறும். அதிமுக திமுக வாக்குகளே 10% மாறும். ஏன்னா எல்லாருமே வெறுக்கிறாங்க. தொழில்துறையோ, மாணவர்களோ, இளைஞர்களோ, விவசாயிகளோ யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் வெறுக்கிற ஆட்சியா திமுக மாறிடுதுங்க. அப்போ அந்த வெறுப்புணர்ச்சி வெளிப்படுத்துகிற போது அதுவே 10% கூடுங்க. அதிமுக கூட்டணி பலமா இருக்கு, மிக பலமா இருக்கு. நீங்க இப்ப பலமா இருக்கா? இப்ப பலமா இருக்குங்க. இன்னும் வரக்கூடிய போது மிகப்பெரிய பலம். நான் சொல்றேன், இந்த 2 கட்சி இருந்தாலும் வெற்றி உறுதி. அதிமுக அப்புறமா ஒரு பலமான கட்சி நீங்க எதை சார் சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க. இல்ல அதிமுக பிஜேபி பலம் இல்லைங்களா? சரி, பிஜேபி. அதுக்கப்புறம் திமுக யார் சொல்லுவீங்க? திமுக காங்கிரஸ் இருக்காங்க, விசிக இருக்காங்க, 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்க, மதிமுக இருக்காங்க. கம்யூனிஸ்ட் 2க்கு வாக்கு கிடையாது, 1/2% வாக்கு இருக்குது.
காங்கிரஸுக்கு வாக்கு இல்லை. கடைசி தேர்தல் பாருங்க, தனியா நின்ற போது வாக்கு பாருங்க. சொல்றதுக்காவது கட்சிகள் இருக்குல்ல சார் பேரு. இல்ல நீங்க திமுகவில் உள்ள எல்லா கட்சிகளும் 0.5% 1% மதிமுக இருக்கிறீங்க ஒண்ணுமே எங்கேயுமே கட்சி இல்லை. இப்போ நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சில மாவட்டத்தில் இருக்குது, மதிமுக சில பகுதியில் இருக்குது, காங்கிரஸ் சில மாவட்டத்தில் இருக்குது என்பதை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒரு கட்சி, அந்த கட்சியில் கூட்டணி யாருமே கிடையாது. இப்போ விசிக எடுத்துங்க, வட மாவட்டம் தாண்டி எங்கேயுமே விசிக இல்லை. அப்போ அது வந்து ஒரு பிம்பங்க. அதிமுகவில் அதே மாதிரி பிஜேபி உட்பட இன்னும் சில கட்சியில் பெயர் சொல்ல விரும்பல, எல்லோரும் வருகிற போது அவர்களை விட கூடுதலாக பலம் பொருந்தி அணியாக இது மாறும். வருவாங்களா இன்னும் நிறைய பேர்? நிறைய வர்றாங்க, பேசிட்டு இருக்காங்க, உறுதியாக வர்றாங்க. நீங்க எல்லோருடைய நோக்கம் திமுக ஆட்சியை வீழ்த்துவது தான். அப்போ திமுக ஆட்சி அதிமுக இல்லாம எப்படி வீழ்த்துவீங்க? அதான் நோக்கம். ஆனா ரொம்ப வருஷமா எடப்பாடி அவர்கள் மெகா கூட்டணி பெரிய கட்சி வரப்போகுது, இன்னும் சொல்ல போனா சமீபத்துல ஒரு பிரச்சாரத்துல கூட கொடி பறக்குது பாருங்க அப்படிலாம் சொல்றாரு. பட் இன்னும் டிசம்பர் வந்து எதுவுமே வரலையே சார். கொடி பறக்கும் விஷயத்துல அவர் சொன்னது திமுக எதிர்ப்பை நாம் மட்டுமே பேசிட்டு இருந்தோம். இப்போ இன்னும் பல பேர் பேசுறாங்க, பாருங்க கொடி உயர்த்தி பிடிக்கலாம்னு சொன்னா அதான் அர்த்தம் இல்லையா? அணிசார் வரான்னு சொல்லு, தாவேக்காவை யாரும் அழைக்கவே இல்லைங்க. அழைக்கல. மெகா கூட்டணி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, யாரும் வரலையே. மெகா கூட்டணிக்கும் போது இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 கட்சி வருங்க, அனைத்து கட்சி வரும். வருகிற போது எங்க இந்த சார் பாரு, நீங்க பொறுத்து பாருங்க. நீங்க திமுக உள்ள கட்சியை நாமளே பெருசா நினைக்கிறோம், ஒண்ணுமே இல்ல கட்சி. 0.5% தாண்டி யாருக்கும் வாக்கு சதமே இல்லை. சுத்தமா சொன்னா அந்த கூட்டணி தான் சார் தொடர்ந்து வெற்றி. அது காரணம் இருக்கு, அது வேறு காரணம். நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் மோடி காட்டி வெற்றி விட்டாங்க, சட்டமன்ற தேர்தலில் குறைவானாக்க வெற்றி விட்டாங்க. அதான் வேற என்ன வந்து தேர்தல் அடுத்த வரப்போகுது. இப்போ 21க்கு பிறகு 5 ஆண்டுகள் கழித்து இப்போதான் எலெக்ஷன் வரப்போகுது. நீங்க 19 24 எடுத்துங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது தனியாக அதிமுக நின்றும் கூட 23% வாக்குகளை வாங்க முடிந்தது 24 தேர்தலில். ஆனால் 19 ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்து கூட குறையத்தான் வாங்குச்சுங்க. அப்போ என்ன ஆச்சு? திமுக வாக்கு குறைஞ்சது. 26 முதலமைச்சராக எடப்பாடி முன்னேற்ற போது இவர் வந்தால் தான் செய்வாங்கிற நம்பிக்கை ஒன்று. இரண்டாவதுங்க, திமுக சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல. நீங்கள் 30% வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை, அதில் அறகுறதை. 100% வாக்குறுதியில் 30 நிறைவேற்றி விட்டு 90% நிறைவேற்ற போய் சொல்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு ஏற்படுது மிகப்பெரிய அதிருப்தியை வந்து அதிமுக அறுவடை பண்ணுங்க. இல்லை இந்த குற்றச்சாட்டுலாம் சொல்றீங்க சார், ஆனால் நான் கேட்கறதுன்னா அரசுக்கு எதிரான இந்த வாக்குகள் அப்படின்றது முழுவதுமா அதிமுக அறுவடை செய்யும் அப்படின்ற ஏதாவது ஒரு கேரண்டி இருக்கா? ஏன்னா இதற்கு முன்னாடி அதிமுக திமுக இந்த 2 அணிகள் தான் இருக்கு. இப்போ தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு, அவங்களும் வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல அவங்க எடுத்த இன்டர்னல் சர்வேல வந்து எங்களுக்கு 23% வாக்குகள் இருக்குன்றாங்க. அப்போ அந்த வாக்குகள் அப்படின்றது இந்த இடத்துல சிதறம் இல்லையா? அப்போ திரும்பவும் திமுக தான் அட்வான்டேஜா போகுது இந்த இடத்துல. மூப்பனாருங்க, அதுக்கு ஒரு ராமதாஸ் ஐயா, அதுக்கு ஒரு விஜயகாந்துங்க, திரு வைகோ, இப்படி 3வது அணியை வந்து நிறைய ஆரம்பிச்சாங்க. மக்கள் நலக்குழு கடைசி ஆரம்பிச்சாங்க. எந்த அணி அமைத்தாலும் 2 அணிகள் தான் போட்டிங்க. அதிமுக திமுக 3வது அணி கூட சொல்லல, எங்களுக்கும் நீங்க அன்புமணி ராமதாஸ் 2014 நான் தான் சிஎம்னு சொன்னாரு. விஜயகாந்த் என்ன சொன்னாருங்க? நான் தான் சிஎம் சொன்னாரு. மூப்பனா என்ன சொன்னாரு? வைகோ என்ன சொன்னாரு? எல்லோருமே சொன்னாங்க. வைகோ கூட 1996 நான் தான் சிஎம்னு சொல்லி எலெக்ஷன் நின்னாருங்க. ராமதாஸ் என்ன பண்ணி நீங்கள் இது காலங்காலமாக பார்த்துட்டே வர்றோம். சிவாஜிலேருந்து பார்த்தாச்சுங்க. இதை பற்றியும் கவலை இல்லை. அதிமுக வாக்கு வங்கி எல்லளவும் குறையாது. திமுகவுக்கு மாற்று அதிமுக தான். எனவே அதிமுக இல்லாமல் எவராலும் நெருங்கவே முடியாது. வெறுமனே பேசலாம், வாய்ச்சா விடலாம், பேசலாம். ஆனால் ஒவ்வொரு வாக்கா சிந்தாமல் சிதறாமல் சேர்த்து 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 நீங்கள் சேவிங் பண்ணுற மாதிரி சேர்த்து அதை பணமாக்குற மாதிரி பெரிய அளவில் வாக்குறுதியை மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சும்மா பேசுகிறாங்க. 26 மற்ற கட்சியெல்லாம் காணாமல் போகுங்க. அதிமுக வெல்லும், திமுக 3 இடத்துக்கு போகும். அதை தாண்டி இப்போ விஜய் அவர்கள் எல்லா கூட்டத்திலையுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல அதிமுகவுக்கு ஒரு சிக்கல் வந்து ஏற்படுதா? எங்க ஒரு சொல்கிறாங்க அப்படி வாங்குறீங்க. இப்போ விஜய்க்கு வந்து ஆட்சியில் இருக்கிறது திமுக, எனவே அதை வீழ்த்தி விட்டு நான் வருவேன்னு சொல்றாரு. அது அதுக்கான ஒரு வாய்ப்பு தான், பேசக்கூடிய வாய்ப்பு வேறும் இல்லை. அதிமுக சொல்ல முடியுமா? ஆட்சியில் இல்லை. அப்போ ஆட்சியுள்ள கட்சியை நோக்கி அவர்களை வீழ்த்தி விட்டு நான் வருவேன் போது அப்படி சொல்றீங்க. அதுதான். ஆனால் ஒருபோதும் நடக்காது. அதிமுக தான் வெல்லும். எத்தனை விஜய் வந்தாலும் நடக்காது. ஆனா இன்னொரு விஷயம் என்ன சார், இப்போ விஜய் அவர்கள் போற இடத்துல இன்னொன்னு விஜய் பேசினாவே கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோடி மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம் திமுகவை விமர்சிக்கிற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுகவை எதிர்க்கிறது நாங்க தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் ஏற்படுத்தப்பட்டிருக்காரா? இப்போ சமீபத்தில் சிரஞ்சீவி, அமிதாப் பச்சன்ல இருந்து இந்தியாவில் பெரிய ஸ்டார்கள், தமிழ்நாட்டிலேயே சிவாஜி கணேசன், எத்தனை நடிகர்களும் வந்தாங்க. நீங்கள் அதே மாதிரி அவங்க ஒரு பதிவு விடான்னா 1 கோடி பேர் இயல்பு பார்ப்பாங்க. இப்போ நான் பார்ப்பேன், எல்லாரும் பார்ப்போம், நடிகரை பார்ப்போம், அவ்வளோதான். ஆனால் அரசியல் ஆக்கப்பட்ட பிறகு பார்ப்பதே வேறு தான். நீங்கள் வியூஸ் வர்றவங்க கூட ஓட்டு போடுவோம்னு சொன்னீங்கன்னா 3 கோடி ஓட என்ன கட்சி கிரியேட் ஆகும். அதான் இவங்க வெறுமனே ஒரு யூகம் தான்.
நீங்கள் இதெல்லாம் வந்துங்க மதிப்பீடு அல்ல. இப்போ ஒன்றும் வேணாம், நானே போயிட்டு தர்றேன், ஒரு வியூஸ் வரானா எல்லாமே அதிமுக ஆதரவு வர மாட்டாங்க, எதிர்ப்பு நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி தான். அதனால் இது எல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள் அரசியலை தீர்மானிக்க முடியாதுங்க. அதிமுக மிகப்பெரிய வலிமையான இயக்கம், கடைக்கோடி வரைக்கும் கட்டமைப்பு கொண்ட இயக்கம். தமிழ்நாட்டில் எந்த ஊரில் எந்த கிராமத்தில் கட்சி இல்லைன்னு நீ சொல்லுவீங்க. அப்போ அந்த மாதிரி கட்சி இருக்கா, அந்த மாதிரி பாருங்கள். அதாவது வாக்கு சாவடிபவர் கூட 9 பேர் போட்டுடலாம், ஆனால் வாக்களிக்கிற மக்களை திரட்டுறது கஷ்டம். அதனால் ஒவ்வொரு ஊரிலும் வாக்காளர்களை திரட்டி வாக்களிக்க வைக்கக்கூடிய வல்லமை படைத்த கட்சி அதிமுக. அதிமுக காரில் திமுக சிறிய கட்சி தான். நீங்கள் தனித்து அதிமுக திமுக என்றால் திமுக காணாமல் போயிருங்க. அதனால் அதிமுக லேசாக ஏற்படாதீங்க. இன்றைய பொதுக்குழு கூட மிகப்பெரிய எழுச்சியை அதிமுக உருவாக்கி இருக்குது. எனவே இதுவெல்லாம் பொய்யான கட்டுக்கதை, நீங்கள் நம்பவானு எனக்கு கருத்து. குறிப்பாக இந்த பொதுக்குழு அப்படின்றது வந்து செங்கோட்டையன் அவர்கள் நீக்கத்திற்கு பிறகு அவர் தாவேக்காவில் இணைஞ்சு அதன் பிறகு நடந்த விஷயம். ஆனால் குறிப்பாக வந்து இந்த ஒருங்கிணைப்புன்ற ஒரு விஷயத்தை தான் வந்து முக்கியமாக செங்கோட்டையன் அவர்கள் வச்சிருந்தார். ஸோ இந்த ஒருங்கிணைப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கு? நீங்கள் ஒருங்கிணைப்புன்னு சொன்னால் கட்சி பிளவுபட்டு சின்னம் முடங்கி கட்சி பெயர் இல்லாமல் அலுவலகம் இல்லாமல் இருந்தால் ஒருங்கிணைப்பு ஓகே. இப்போ கட்சியும் இருக்குது, சின்னம் இருக்குது, அலுவலகம் வேறு ஒன்று. அதாவது கட்சியில் நீக்கப்பட்ட 4 பேர் சேருவதை பிரிந்து போனவர்கள் சொல்ல ஒன்று, அது நீக்கப்பட்டன்னு சொல்லலாம். இந்த ரெண்டுமே பொருத்தமானது. ஆனால் அதை தாண்டி ஒருங்கிணைப்பு வார்த்தைக்கு அர்த்தமே இல்லைங்க. யாருமே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ? இல்லை, அதாவதுங்க இது வாய்ப்பே இல்லைங்க. இப்போ தினகரனோ திரு பன்னீர்செல்வமோ அம்மையா சசிகலாவோ இந்த தேர்தலில் எந்த பாதிப்பும் உருவாக்க முடியாது. ஏன்னா அவர்கள் வந்து அந்த சாதியை காப்பாற்றணும் இல்லை, சாதி மக்கள்லாம் நம்பி முழுமையாக அவர்கிட்டையும் இல்லை. இது பொய்யான ஊடகங்களை பத்திரிகையில தினசரி வரலன்னு சொன்னால் அவர்கள் யாருக்கும் தெரியாமல் போயிருங்க. இல்லை சார், 2021 நாடாளுமன்ற தேர்தல் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பிரிச்ச வாக்கோட சதவீதம் ரொம்ப அதிகம் தானே சார்? ராமநாதபுரத்தில் பல சின்னத்தில் நின்னே ஓபிஎஸ் அவர்கள் 3 லட்சம் வாக்குகள். ஆர்கேலர்கள் வந்து தினகரன் ஜெயிச்சாரே, நீங்க தோல்வி போறீங்க. ஜெயிச்சாரே, ஜெயிச்சு என்னாச்சு? நான் ஜெயிச்ச பிறகு நான் தான் அதிமுக சொன்னார். அவர் ஜெயிக்கலனாலும் அதிமுகவுடைய வெற்றியை வந்து தடுக்கிறார். எம்ஜிஆர் இருக்கிற போதே சுயேட்சையெல்லாம் நிறைய பேர் செம்மலை வென்றார், தாமரைக்காக மாதிரி வென்றார், நிறைய பேர் இருக்காங்க மாதிரி இருக்காங்க. அது அவினாசியில் பெரிய சேவம் ஜெயிச்சு எம்ஜிஆருக்கும் ஜெயிச்சார். ஒரு தொழிலை ஜெயிக்கிறது வாக்கு வாங்கி காட்டுறது அங்கே ஜாதி பல காரணகாரியம் இருக்குங்க. ஒரே தொழிலை மொத்தமாக போய் வேலை செய்யும்போது அங்கே ஒவ்வொரு வாக்காளர் சந்திக்கும் போது வாங்கிடலாம். ஆனால் இது மாநில அளவில் பாதிக்காதுங்க. இதெல்லாம் ஒரு பொய்யான செய்தி. அதிமுக வலிமையாக இருக்குங்க, ஒற்றுமையாக இருக்குது. நீ பார்த்துருப்பீங்க. இப்போது திரும்ப பன்னீர்செல்வத்தை மட்டுமே அந்த மக்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக பேசுகிறோம். இப்போ உதயகுமார் நடத்துங்க, செல்லூர் ராஜு, விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் எல்லாம் இருக்காங்களே அது மாதிரி சமூகத்தில். அப்போது சமூகம் சார்ந்து கட்சியுமே எங்களை சமூகம் சார்ந்து மக்கள் வாக்களிக்கும் இல்லை. மொத்தத்தில் வாக்களிப்பது அதிமுகவா திமுகவா யார் வேண்டும் என்கிற போது அதிமுக வேண்டும் திமுக வேண்டாம் முடிவு வரும் மொழியை நீ சொல்லக்கூடிய ஒரு வட்டாரங்களெல்லாம் எந்த பேரும் வராதுங்க. இப்போ நீ கொங்கு மண்டலம் எடுத்துக்கங்க. கொங்கு மண்டலம் எப்போதுமே அதிமுகவுடைய கோட்டை. அது நீ அது வந்து ஜாதிக்காகவோ உண்மையை சொன்னால் நீங்கள் கொங்கு வேலைகளே அதிகமாக ஓட்டு போகிறது இல்லை, போடுறதெல்லாம் மற்ற சமூகம் தான். அப்போது அப்படி இருக்கிற போது நாம ஒரு மாநிலத்தில் ஒரு ஜாதி ரீதியாக வட்டார ரீதியாக பிரிப்பதும் பேசுவதும் தவறு. ஓகே, அப்போ அவருக்கு ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது அவங்களால எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றீங்க? எந்த பாதிப்பும் வராதுங்க. அதிமுக 26 மிகப்பெரிய வெற்றி போட்டு எடப்பாடியார் மீண்டும் 2ஆம் முறை ஆட்சி வருவார். நிச்சயமா. உங்க நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. நன்றி. இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.